சேலத்து சிங்க மன்னன் பாட்டு போடலாம். சேலத்து சிங்க மன்னன் எடப்பாடியா, சேலத்து சிங்க மன்னன் எடப்பாடியா, கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியா, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியா, அண்ணன் எடப்பாடியா, அண்ணன் எடப்பாடியா, அண்ணன் எடப்பாடியா, அண்ணன் எடப்பாடியா. இருக்குமேயானால் 972 பின்னால் இதே சின்ன சேலத்தில் ஒரு கொடி கம்பம் ஏற்றப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தொகையை தந்தார்கள். அந்த தொகையை என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாத ஒரு சூழல். அப்படி இருக்கிற பொழுது இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் சின்ன சேலத்தில் இருந்த இயக்கத்தினுடைய நண்பர்கள் இன்றைக்கு சொன்னார்கள். நிகழ்ச்சியிலே மலையை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களே, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கழக எம்ஜிஆர் இளைஞர்களுடைய துணை செயலாளர் திரு எம் செந்தில்குமார் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் அன்பு சகோதரர் அமைப்புச்சாரா ஓட்டுடைய அணி செயலாளர் சங்கர்தாஸ் அவர்களே, கழக புரட்சி தலைவர் பேரவை இணை செயலாளர் அதிமுக கட்சி புரட்சி தலைவி அம்மா இமை காப்பதை போல கட்டி காத்த கட்சி அதிமுக கட்சி. அந்த இருவரும் தெய்வங்கள் எவ்வளவு சோதனைகள் நமக்கு ஏற்பட்டால் அத்தனை சோதனைகளும் தவிடுபடி ஆக்கக்கூடிய சக்தி படுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய தெய்வ சக்தி பெற்ற தலைவர்கள். ஆகவேதான் அண்ணன் மோகன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த இயக்க உடைக்க நினைத்தவர்கள், இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அத்தனையும் நம்முடைய இருவரும் தெய்வங்களுடைய கருணையால் ஆசியால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இருக்கின்றனர். அத்தனையும் தாங்கிக் கொண்டு பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை இன்றைக்கு இந்திய தேசமே பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தார், சிறப்பான கட்சி வழிநடத்தினார் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சிந்தித்து பாருங்கள், இந்தியாவிலேயே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன. தமிழகத்திலும் பல அரசியல் கட்சி இருக்கின்றன. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள். பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு குடும்பம் கிடையாது, இதே புரட்சி தலைவர் அம்மாவுக்கு குடும்பம் கிடையாது. நாம் தான் உற்ற உறவினர்கள், நாட்டு மக்கள் தான் பிள்ளைகள் இருவரும் தலைவர்களுக்கு. அப்படி எண்ணி எண்ணி பார்த்து ஒரு தாய் தந்தை தன் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து காட்டிய தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். கண்ணை இமை காப்பதை போல தமிழ்நாட்டு மக்களை காத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்து வருகிற தலைவர்கள், மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த தலைவர்கள் பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு அப்படியா இருக்குது?
மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலே இன்னைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்னைக்கு உருவாக்க பார்க்கின்றார் திரு ஸ்டாலின் உதயநிதி அவர்களை. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழகத்தில் இருக்கின்றவரை உங்களுடைய கனவு நிறைவேறாது. உங்களுடைய கனவு காணல் நீராகத்தான் இருக்கும், பகல் கனவாகத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னையா தியாகம் செஞ்சீங்க? உங்க குடும்பம் தான் ஆட்சி செய்யணுமா தமிழ்நாட்டில்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் ஒருவர் வரக்கூடாதா? இந்த குடும்ப ஆட்சிக்கு, மன்னர் ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக சாதிக்கலாம். அந்த சாதிக்கக்கூடிய சக்தி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் உங்களை போல் அங்கே அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். அங்கே இருக்கின்றது என்ன பலம் இருக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அப்படி ஒரு இயக்கத்திற்கு அடிமட்ட நிர்வாகிகள் முக்கியம். அந்த அடிமட்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அடுத்தது மிக்ஸி